ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் நம்ம இன்னைக்கு 15வது நாளில் இருக்கோம். குரு சரித்திர கதைகள் ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். நீங்களே அந்த காலகட்டத்துக்கு நேரடியாக போய் அந்த காட்சிகள் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதான் உண்மையும் கூட. குரு சரித்திர கதைகள் மிக மிக ஒரு விசித்திரமானது. நிறைய நண்பர்கள் இதை ஆரம்பிக்கும் போது நினச்சிருப்பீங்க, ஏதோ வயதானவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கதைகள் பாராயணம் இது எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லாருக்குமே, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கதைகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆத்மார்த்தமாக இருக்கும். நம்மளோட சாய் அந்த சாதி அவர்களுக்கு இந்த குரு சரித்திரம் பாராயணம் அவர் பண்ணி முடிச்சோன்னு அதுக்கான விளக்கத்தை முழுவதுமாக கொடுப்பதற்கான காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் அந்த கேள்விக்கான பதில் நம்ம யோசிச்சோம்னா நமக்கே புரியுது. யாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற தேவையே கிடையாது. நம்மளே புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குரு சரித்திரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுக்காக தான் சாய் இந்த குரு சரித்திரத்தோட விளக்க உரையை அது சாதி அவர்களுக்கு கொடுத்தாரு. கூடவே இருந்தார் ஹேமந்த் பந்த். அவருக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் சாதி அவர்களுக்கு கிடைச்சது. எதனாலனா இந்த குரு சரித்திரத்தோட மகிமை அந்த மாதிரி. சாதாரண ஒரு கடைநிலை பக்தர்களை கூட ஆன்மீகத்தில் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த குரு சரித்திர கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீர்த்த யாத்திரைகள், கோயில் குளங்கள் இதெல்லாம் போடுறதையும் தாண்டி நம்மளை ஆத்மார்த்தமாக நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டு நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு போவோம். அதான் உண்மையும் கூட. நீங்கள் அதை உணர்ந்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இதை கேட்குறவங்கெல்லாம் புண்ணிய யாத்திரைகள்லாம் நிறைய போவாங்க. கண்டிப்பாக ஒரு சில இடத்துக்குலாம் நம்ம போவோமான்னு கனவுல கூட நினைக்க மாட்டோம். அங்கெல்லாம் கூட நம்மளை இந்த புத்தகம் படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இயற்கையிலேயே அமைஞ்சிடும். ஏன்னா அதான் அந்த குருவோட அனுகிரகம் அப்படிங்கிறது. போக முடியாதவங்க கூட ஆத்மார்த்தமாக போயிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு கண்ணில் படும் அந்த மாதிரியான படங்கள், அந்த மாதிரியான வீடியோக்கள் இதெல்லாம் படும். ஆத்மார்த்தமாக அவங்க கண்ணில் காமிப்பாங்க. குருமார்கள் தத்தாத்திரேயர் காமிப்பார். இதெல்லாமே அனுபவபூர்வமாக நானும் உணர்ந்தது. குரு சரித்திர கதைகள் ஏற்கனவே படித்தவங்க, பாராயணம் பண்ணவங்க, நம்மளோட சேனல் மூலமாக கதைகள் கேட்டவங்க, இவங்க எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கும் நல்லாவே தெரியும். குரு சரித்திரம் கதைகள் படித்ததுக்கு அப்புறமா தான் 108 திவ்ய தேசம் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் எனக்கு உருவானது. நல்லபடியாக, ஏன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். கிருஷ்ணா தீட்சை வாங்கினவங்க கூட 108 திவ்ய தேசம் போகிறது அவ்வளோ கஷ்டம். ஒரு சிலர் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட சாய், நம்மளோட சத்குரு நம்மளை கூட்டிகிட்டு போனார். 108 திவ்ய தேசத்தையும் தரிசனம் செய்ய வைத்தார். அதாவது 108ல் 106 தான் இந்த உலகத்தில் இருக்குது. 105 இந்தியாவில் இருக்குது. ஒன்று மட்டும் நேபாளம், சைனா பார்டரில் ஒன்று இருக்குது, முக்திநாத். அது வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார். எதுக்காக இதெல்லாம் சொல்லனா, இந்த குரு சரித்திரத்தோட சக்தி அப்பேற்பட்டது. வார்த்தையாலலாம் விவரிக்கவே முடியாது. சரி வாங்க, இன்னைக்கு அத்தியாயம் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது 15வது நாள் தவம். நாமதாரகண்ட சித்த முனிவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வைத்தியநாதத்தில் மறைமுகமாக ஒரு வருடம் நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் அங்கே இருந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டுவிட்டு கிருஷ்ணா நதியின் மேற்கு திசையில் சென்று பில்லவடி கிராமத்தில் புவனேஸ்வரி தேவி சன்னதியை அடைந்து அங்கு கிருஷ்ணா வேணி நதிகளின் சங்கமத்தில் உள்ள அத்தி மரத்தின் அடியில் சில காலம் வாழ்ந்தார். ஒரு விஷயம் இந்த டைம்ல நான் சொல்லிக்கிறேன். எப்போதுமே அத்தி மரத்தடியில தான் தத்தாத்திரேயர் இருப்பார். எப்போதும் அத்தி மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கண்ணு மூடி தத்தாத்திரேயரை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா எப்போதுமே தத்தாத்திரேயரை நினைக்க மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் கண்டிப்பாக அத்தி மரத்தின் அடியில் கண்டிப்பாக இருப்பார். உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு, அருளாசியும் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அங்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் சித்தமுனி நாமதாரகனை பார்த்து சொல்றாரு, நீ உண்மையான குரு பக்தன் ஆகையால் உனக்கு இந்த குரு சரித்திரத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. மழை வருவதற்கு முன்பு ஜில்லென்ற காற்று வீசும். அதேபோல் குருவின் கருணை பெறுவதற்கு முன்பு அவர் கதையை கேட்க வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது. ஆகையால் காமதேனுவான குரு சரித்திரத்தை கூறுகிறேன் கேள் என்றார். சுவாமி கிருஷ்ணா நதிக்கரையில் பில்லவடிகா சேஸ்திரத்தில் மேற்கு கரையில் அத்தி மரத்தடியில் சாதூர் மாத, அதாவது 4 மாதங்கள் விரதம் செய்து கொண்டிருந்தார். அங்கு அவர் மறைமுகமாக இருந்து பிச்சை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் அங்கு இருந்ததினால் அவ்விடத்தின் மகிமை அதிகமாயின என்றார். அதை கேட்ட நாமதாரகன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுவாமி அவர்கள் ஏன் பிச்சை எடுத்து மறைமுகமாக வாழணும், ஏன் பிச்சை எடுத்து வாழ்ந்தாரு அப்படின்னு கேள்வி கேட்கவும் சித்த முனிவர் சொல்றாரு, அப்பனே, பரம்பொருள் ஆகிய ஈசனும்
மும்மூர்த்திகளின் அவதாரமாகிய தத்தாத்திரேயரும் பிச்சை செய்யவில்லையா? மகான்கள் பிச்சை செய்வதும் தீர்த்த யாத்திரைகள் செய்வதும் தவம் புரிவதும் பக்தர்களின் நன்மைக்காகவே தவிர அவர்களின் சுயநலத்திற்காக இல்லை. பக்தி இல்லாதவர்கள் சுயநலவாதிகளிடமிருந்தும் தப்பிப்பதற்காகவே மறைமுகமாக இருப்பார்கள். ஆனால் எப்படி கதிரவன் ஒளிகள் கஸ்தூரியின் வாசனை மறைக்க முடியாதோ, கதிரவன் ஒளிகள் மற்றும் கஸ்தூரியின் வாசனையை மறைக்க முடியாதோ, குருவின் மகிமையும் வெளிப்பட்ட கதையை கூறுகிறேன் கேள் என்றார். கரவீர நகரத்தில் சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் படித்த பிராமண பண்டிதர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். சகல வேதங்களையும் கற்றுத்தேர்ந்த ஒரு பிராமணர் இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கொஞ்சம் அறிவில்லாதவன், ஒரு முட்டாள். அந்த மூடனாக இருந்த அந்த பையன் சிறுவயதாக இருக்கும் போதே அவனோட தாய் தந்தையர் 2 பேரும் இறந்துட்டாங்க. அவனுக்கு 7 வயது அடைந்த உடனே அங்க இருக்கிற அவனோட சொந்தக்காரங்க, அங்க இருக்க மற்ற பிராமணர்கள்லாம் செய்து அவனுக்கு உபநயனம் செய்து வைக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் அறிவில்லாதவன் தான், இருந்தாலும் அவனுக்கு உபநயனம்லாம் செய்து அவங்க எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அந்த காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சிகள்லாம் இறங்குறாங்க. ஆனா எவ்வளவு சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு அந்த மந்திரம்லாம் ஞாபகத்திலேயே இல்லை. அவனால அதை கத்துக்கவே முடியல. இதை பார்த்து அங்க இருக்கிற அந்த மற்ற வித்வான்கள் எல்லாம் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த பையனை விட்டுறக்கூடாது. அவங்களோட அப்பா சகல வேதங்களும் கற்று தேர்ந்த ஒரு பண்டிதர். அவரோட பையனை நம்ம பாத்துக்கணும்னு தான் அவங்க எல்லாரும் பொறுப்பெடுத்து இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அந்த பையனுக்கு பிறவியிலேயே கொஞ்சம் பாதிக்கப்பட்டவன். அவனால கொஞ்சம் மனப்படம்லாம் செய்ய முடியல, அதை கத்துக்கவும் முடியல. அந்த ஈடுபாடும் அவனுக்கு அந்த மனசு ஒருங்கிணைப்பு வரல. அந்த ஒரு குறைபாடு அவனுக்கு இருக்கு. எவ்வளவு சொல்லி கொடுத்து அவனுக்கு ஏறல, மண்டையில ஏறல. என்னென்னமோ செய்து பாக்குறாங்க. ஒரு நேரத்துல அவங்க எல்லாரும் வெறுத்து போயிறாங்க. அதை பார்த்த மற்ற வித்வான்கள் எல்லாம் அவனிடம், நீ இப்படி பெரிய வித்வானான உன்னோட தந்தைக்கு பிறந்த, நீ எப்படி பிறந்த? உன்னோட தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவருக்கு போய் மகனாக பிறந்திருக்க. உன்னால் உன் குடும்ப கௌரவமே போயிருச்சு. இப்படிப்பட்ட மூடனாகிய நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கல்லை கட்டிக்கிட்டு பேசாம ஆத்துல குதிச்சு செத்துரு, தற்கொலை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான கண்ணா பண்ணு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்றாங்க, எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, அவனுக்கு தலையில ஏறவே மாட்டேங்குது. நீ கல்வி அறிவற்றவன், அதாவது ஒரு கல்வி அறிவு இல்லாதவன் மாடை விட ஒரு கேவலமான ஒரு பிறவியாவான். கல்வி அறிவு தான் ரொம்ப முக்கியம். மாட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கல்வி அறிவு இல்லைன்னா நீ ஒரு மாடை விட கேவலமானவன். கல்வி அழியாத செல்வம். கல்வி கற்றவங்களை மட்டும்தான் இந்த உலகம் போற்றும். அது மட்டும் இல்லாம கல்வி கற்றவங்களை இந்த உலகமே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பூஜிப்பார்கள். வித்வான் வயதில் சிறியவனாக இருந்தாலும் பெரியோர்களால் போற்றப்படுவான். சின்ன பையனா இருந்தா கூட அவன் அனைத்து வேதங்களும் கத்துக்கிட்டான் அப்படின்னா அவனை எல்லாரும் போற்றுவாங்க. வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி மத்தவங்க அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசுறதை கேட்டு அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ரொம்ப மனமுடைஞ்சு போய் இப்ப நான் என்னதான் செய்யணும், நான் என்ன தவறு செய்தேன், இந்த பிறவியில நான் மூடனாக ஏன் பிறந்தேன், நான் நன்றாக படித்து வித்வானாவதற்கு ஏதாவது உபாயம் இருந்தால் கூறுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதற்கு அவங்க, நீ உனக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டப்பா, ஆனா உனக்கு படிப்பு வரல. இனிமேல் என்ன செய்தாலும் உனக்கு படிப்பே வராது. அதனால நீ பிச்சை எடுத்து தான் பிழைச்சாகணும். நீ பிச்சை எடுத்தா மட்டும்தான் உன்னால வாழ முடியும். உன்னால எதையும் கத்துக்க முடியாது. உன்னால உன்னோட குல கௌரவமே நாசமாகி போயிருச்சு, உன்னோட வம்சமே வீணாகிருச்சு அப்படின்னு அவங்க எல்லாரும் அவனை பத்தி பேசுறதை கேட்ட அவன் மன வேதனை அடைந்து தன்னோட உயிரை விடுவதற்காக ஒரு காட்டு வழியாக பிள்ளவடி கிராமத்திற்கு வரான். அதாவது எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அந்த ஊர்ல கூட இருக்க வேணாம், அங்கிருந்து நம்ம தற்கொலை கூட பண்ணிக்க வேணாம், இவங்க கண்ணுல எல்லாம் நம்ம மாட்டாம எங்கேயாவது போயிடுவோம், தப்பிச்சு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் நம்ம தற்கொலை பண்ணி செத்துறலான்னு ஒரு காட்டு வழியா நடந்து பிள்ளவடி கிராமத்திற்கு வரான். அங்கு புகழ்பெற்ற புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போறான். அந்த அம்மனை பார்த்தோன்னே ஏதும் சாப்பிடாமல் எனக்கு கல்வி அறிவு வேணும் அப்படின்னு 3 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து புவனேஸ்வரி அம்மன்ட்ட வேண்டுதல் வைக்கிறான். எவ்வளவோ வேண்டுதல் வைத்தும் 3 நாட்கள் கடினமாக பிரார்த்தனைகள் செய்தும் விரதங்கள் இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அம்மனோட தரிசனம் கிடைக்கல. அதனால அவன் ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமையை இழந்து அவன் என்ன பண்றான், புவனேஸ்வரி அம்மா, நான் உங்ககிட்ட 3 நாட்களா கடுமையாக விரதம் இருந்து உங்களோட தரிசனத்திற்காக ஏங்கி நிக்கிறேன், ஆனா உங்களோட தரிசனம் நீங்க எனக்கு தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட நாக்கை அவனாகவே அறுத்து, அந்த அறுத்த நாக்கை என்ன பண்றான், அம்மனோட பாதங்கள்ல வைத்து
நீங்க இப்பயாவது தரிசனம் கொடுங்க. அப்படி தரிசனம் கொடுக்கலனா என்னோட தலையை அறுத்து, அதாவது என்னோட கழுத்தை நானே அறுத்து கொண்டு என்னோட தலையை எடுத்து உங்களோட பாதங்களில் வைத்து என்னோட உயிரை விடுவேன் அப்படின்னு சபதம் செய்யறான். அப்பொழுது தேவி கருணை புரிந்து அவன் கனவில் தோன்றி, மகனே, நீ ஏன் என்னிடம் கோபித்துக் கொள்கிறாய்? மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குரு கிருஷ்ணா நதியின் மேற்கு கரையில் அத்திமரத்தின் அடியில் இருக்கிறார். நீ அவரிடம் சரணடைந்து விடு. புவனேஸ்வரி அம்மன் தோன்றி சொல்றாங்க, அவனோட கனவுல தோன்றி, நீ என்கிட்ட ஏன் கோவப்படுற? கிருஷ்ணா நதிக்கரையின் மேற்கு கரையில அத்தி மரத்துக்கு அடியில நரசிம்ம சரஸ்வதி குரு இருக்காரு, அவர்கிட்ட நீ போய் சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சிறுவனும் எழுந்து சந்தோஷமாக நடக்க தொடங்குறான். ஓடுகிற கிருஷ்ணா நதியை தாண்டி மேற்கு புறமாக போய் மேற்கு கரைக்கு சென்று அத்தி மரத்து அடியில் இருக்கும் ஸ்ரீ குருவின் பாதங்களில் தன் சிரம் வைத்து தன் தலையை வைத்து வணங்குறான். உடனே சுவாமி அவர்கள் சந்தோஷம் அடைந்து அவன் தலையில் தன் கரத்தை, தன் கையை வைத்து ஆசீர்வதிக்கிறாரு. உடனடியாக அவன் தன்னோட நாக்கு அறுத்துக்கிட்டான். அந்த நாக்கு அவனுக்கு திரும்பவும் கிடைக்குது. நாக்கு ஒன்றாக சேருகிறது. அதுக்கப்புறம் குருவின் ஆசீர்வாதத்தால் அவன் அனைத்து சாஸ்திரங்களும் வேதங்களும் பெற்று பண்டிதனாகி ஸ்ரீ குருவிடம் விடை பெற்று தன்னுடைய கிராமத்திற்கே திரும்ப சென்று உலக புகழ் பெற்று எல்லா சுகங்களுடன் வாழ்ந்தான். நம்ம நாளைக்கு அடுத்த நாள் பதிவுல சந்திக்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.